वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यैर्दुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 11ல இருந்துட்டு இருக்கோம். இதுவரை நாம ஸ்வராட்சராணி, வெஞ்சனாட்சராணி, குணிதாட்சராணி, சம்யுக்தாட்சராணி மற்றும் பதம் என்றால் என்ன, 2 letter வேர்ட்ஸ், 3 letter வேர்ட்ஸ், அதை தொடர்ந்து லிங்கம், பும்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம், அதே மாதிரி வச்சனம், ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நாம இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த லிங்கம் எத்தனை வகைப்படுத்தணும்? 3 வகைப்படுத்தணும் இல்லையா? பும்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். அந்த பும்லிங்கம் அப்படிங்கிற சப்தங்களை எப்படி நாம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன். The words are ending with விசர்க்கம். ஒரு சொல்லானது விசர்க்கத்தில் முடிந்திருந்தால் அந்த சொற்களை நாம பும்லிங்கம்னு சொல்லலாம். ஸ்திரீலிங்கம், ஒரு சொல்லானது நீண்ட நெடில் ஓசையில், அதாவது தீர்க்கம் அப்படிங்கிற ஓசையில முடிஞ்சிருந்ததுன்னா அது ஸ்திரீலிங்க சப்தங்கள். நபும்சகலிங்கம் அப்படின்னா அப்படிங்கிற ஓசையில முடிஞ்சிருந்ததுன்னா அது நபும்சகலிங்கம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அப்படிங்கிறத நாம இனிஷியலா தெரிஞ்சுட்டோம். அதை தொடர்ந்து ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், நம்பர்ஸ். சம்ஸ்கிருதத்தினுடைய சிறப்பே த்விவச்சனம் தான். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3, ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறது 3 அப்படிங்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுட்டோம். அதை தொடர்ந்து அதற்கு எக்ஸாம்பிள்ஸா நிறைய விஷயங்களை நாம கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த சொற்களை நாம மேல் அப்படிங்கிறதுல எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தொடர்ந்து நியூட்ரல் ஜெண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய நாம அந்த லிங்கம் ஆச்சு. அதன் பிற்பாடு வச்சனம்னு சொன்னோம் இல்லையா? வச்சனம்னா நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸை எப்படி நாம ஒரு சொல்ல எடுத்துட்டு மாத்துறது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்குலர்னா என்ன அர்த்தம்? ஏகவச்சனம். ஜூயல்னா என்ன? த்விவச்சனம். ப்ளூரல்னா என்ன? பகுவச்சனம். இங்க சில சொற்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாலகா அப்படிங்கிறது பும்லிங்க சப்தம், அதாவது ஆண் பாலை குறிக்கக்கூடிய சொற்கள். இங்க எல்லாமே ஆண் பாலை தான் கொடுத்துருக்க. பாலகா, நரஹா, நிருபஹா, கரஹா, பாதஹா அப்படிங்கிறது பும்லிங்க சப்தங்கள். அது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? சிங்குலர்ல அதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பாலஹா, நரஹா, நிருபஹா, கரஹா, பாதஹா. பாலகனா சிறுவன், பாய் அர்த்தம், ஸ்மால் பாய். நரஹன மேன், மனிதன். நிருபஹான ராஜா, கிங். கரஹா, கரஹன கை, ஹேண்ட். பாதஹா, பாதம்னா கால், லெக்ஸ். இப்போ பாலஹா, நரஹா, நிருபஹா, கரஹா, பாதஹா இது எல்லாமே ஏகவச்சனம். இந்த ஏகவச்சனத்துல இருக்கிறத நாம என்ன பண்ண போறோம்? எப்படி, அதாவது how to convert into த்விவச்சனம் அண்ட் பகுவச்சனம். சிங்குலர்ல இருந்து எப்படி ஜூயல்ல மாத்துறது, ஜூயல்ல இருந்து எப்படி ப்ளூரல்ல மாத்துறது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை உங்களுக்கு நான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பும்லிங்க சப்தங்கள் தான். ஒன்னொன்னா போலாம். முதல்ல பும்லிங்கத்துல ஒரு சொல்ல நம்ம எப்படி ஏகவச்சனத்திலேருந்து த்விவச்சனமாகவும் அந்த சொல்ல எப்படி பகுவச்சனமாகவும் மாற போறது அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ்னா சம்ஸ்கிருத உதாரணம், அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். பாலஹா, பாலவ், பாலாஹா எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்?
ஏக வச்சனத்துல பாலஹா, த்விவச்சனத்துல பாலவ், பகுவச்சனத்துல பாலாஹ அப்படிங்கிற மாதிரி அங்க நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். பாலஹ, பாலவ், பாலாஹ, நரஹ, நரவ், நராஹ, நிருபஹ, நிருபௌ, நிருபாஹ, கரஹ, கரௌ, கராஹ, பாதஹ, பாதௌ, பாதாஹ. இது எல்லாமே பும்லிங்கத்தை, எல்லா சொற்களுமே பும்லிங்க சொற்கள் தான். அந்த பும்லிங்க சொற்களாக இருக்கக்கூடிய பாலகா, நரகா, நிருபகா, கரகா, பாதகாங்கிறத எப்படி த்விவச்சனத்துல அதனுடைய தன்மை இருக்கும், பகுவச்சனத்துல அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதன் பிற்பாடு நாம இது, அதாவது ஃபீமேல்ல அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், நியூட்டர் ஜெண்டர், அதாவது ஸ்திரீலிங்கத்திலையும் நபும்சகலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்றைய தினம். இனி வரும் காலங்களில் நம்ம விபக்தி அப்படிங்கறத ஒண்ணு தெரிஞ்சுக்க போறோம். விபக்தினா வேற்றுமை உறுப்புகள்னு பேரு. அதுக்கு கேஸ் அப்படிங்கறதாக இங்கிலீஷ்ல சொல்லலாம். அந்த வேற்றுமை உறுப்புகள் என்னன்னாக்கா, ஒரு பாலகான்ற சொல்ல என்னால 24 வெவ்வேறு பொருள் தரக்கூடிய சொற்களாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த விபக்தியுடைய தன்மை. ஒரு சொல் இருக்கு, அது ஆண்பால் ஆகட்டும், பெண்பால் ஆகட்டும், அல்லது பலவெண்பால் ஆகட்டும், இல்லையா? ஒரு வேர்டு இருக்குனாக்கா அந்த வேர்ட் அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு மேல் ஜெண்டர் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் ஆர் நியூட்டர் ஜெண்டர், எது வேணா இருக்கட்டும். அதே மாதிரி நபும்சகலிங்க சொல்லா கூட இருக்கட்டும். அந்த ஒரு சொல்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, 24 வெவ்வேறு சொற்களாக மாற்றி அமைக்க முடியும். எதன் அடிப்படையில? விபக்தி. அது வரப்போறோம், பின்னாடி வரப்போறது நான் உங்களுக்கு கத்து தர போறேன். அதனுடைய இனிஷியலா நாம என்ன பண்றோம், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மேல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சப்தம். அந்த பும்லிங்க சப்தத்தை எப்படி ஏகவச்சனத்திலிருந்து த்விவச்சனமாகவும், த்விவச்சனத்திலிருந்து பகுவச்சனமாக மாத்துறதுன்றது இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இன்றைய தினம் அந்த பும்லிங்க சப்தம், ஸ்திரீலிங்க சப்தம், நபும்சகலிங்க சப்தத்தை ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனமா மாறும் பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். பாலஹ, பாலவ், பாலாஹ. இதே மாதிரி ஒரு சப்தத்துக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னாக்கா, எல்லா சப்தங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும். எங்க அகாராந்தம், இது எல்லாமே பால, நர, நிருப, கர, பாதன்னு எல்லாமே அகாராந்தமா இருக்கு. அகாரம் என்ற ஓசையை அந்தமாக உடையது அகாராந்தம். பாலகான்றது அகாராந்த பும்லிங்க சப்தா. அந்த சப்தத்தினுடைய த்விவச்சனம் என்ன? பாலவ். அதனுடைய பகுவச்சனம் என்ன? பாலாஹ. அதே மாதிரி நரகாங்கிறது அகாராந்த பும்லிங்க சப்தம். அதனுடைய த்விவச்சனம் என்ன? நரௌ, நராஹ. நிருபஹ, நிருபௌ, நிருபாஹ. கரஹ, கரௌ, கராஹ. பாதஹ, பாதௌ, பாதாஹ. இப்படி அகாரத்தை அந்தமாக கொண்ட சப்தங்கள்லாம் இதே மாதிரிதான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஒருமையிலிருந்து இருமை, இருமையிலிருந்து பன்மை. அதாவது பாலஹா ஏகவச்சனம், பாலவ் த்விவச்சனம், பாலாஹ பகுவச்சனம். என்ன அர்த்தம்? பாலஹான சிறுவன், பாலவ் 2 சிறுவர்கள், பாலாஹ. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகு என்ன என்ன டிஃபரன்ஷியல் பண்ணோம்? எக்ஸாக்ட்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது ஏகவச்சனம். எக்ஸாக்ட்லி 2 ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இட் இஸ் கன்சிடர் ஆஸ் ஏ த்விவச்சனம். மோர் தென் 2 ஆப்ஜெக்ட் இருந்தா மாத்திரம் தான் ப்ளூரல், பகுவச்சனம். பாலஹா ஒரு சிறுவன், பாலவ் 2 சிறுவர்கள், பாலாஹ பல சிறுவர்கள். நரஹ மனிதன், நரவ் 2 மனிதர்கள், நராஹ பல மனிதர்கள். நிருபா ராஜா, நிருபௌ 2 ராஜாக்கள், நிருபாஹ பல ராஜாக்கள். கரஹ கை, கரௌ 2 கை, கராஹ பல கைகள். பாதஹ பாதம், பாதௌ 2 பாதங்கள், பாதாஹ பல பாதங்கள். இப்படி பாலஹ பாலவ் பாலாஹ, நரஹ நரவ் நராஹ, நிருபஹ நிருபௌ நிருபாஹ,
கரஹ கரவு கராக, பாதக பாதோ பாதாக. இப்போ இதே மாதிரி நீங்க அகாராந்த சப்தம் எதுவாக இருந்தாலும் அதை இதே மாதிரிதான் திவச்சனமாகவும் பகுவச்சனமும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ராமஹான்னு சொல்றேன், அது அகாராந்தம். அப்ப எப்படி மாறும்? ராமஹ, ராமவு, ராமாக. தேவஹா இருக்கு, அது அகாராந்தம். தேவஹ, தேவௌ, தேவாஹ. அதே மாதிரி அஜஹா இருக்கு, அஜஹ, அஜௌ, அஜாஹ. கஜஹா இருக்கு, அதுவும் அகாராந்தம். கஜஹ, கஜௌ, கஜாஹ. இந்த மாதிரி அகாராந்த பும்லிங்க சப்தங்கள் எதுவாக இருந்தாலும் சம்ஸ்கிருதத்துல அதை இப்படித்தான் ஏகவச்சனத்திலிருந்து திவச்சனமாகவும் த்விவச்சனத்திலிருந்து பகுவச்சனமாகவும் மாற்றணும். இது புல்லிங்கத்துக்கு பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்ததாக ஸ்திரீலிங்க சப்தங்கள் பார்க்கலாம். ஸ்திரீலிங்க சப்தங்கள் எப்படி ஏகவச்சனத்திலேருந்து திவச்சனம், திவச்சனத்திலேருந்து பகுவச்சனம் எப்படி மாத்துறது அப்படிங்கிறது பாருங்க. ஸ்திரீலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெடிய ஓசையில இருக்கணும்னு சொன்னோம். என்னென்ன இருக்கு? மாலா, லதா, கதா, கலா, ஷாகா. இது எல்லாமே ஸ்திரீலிங்க சப்தங்கள். இப்ப இந்த ஸ்திரீலிங்கத்தில் இருக்கக்கூடிய மாலா அப்படிங்கிறத ஜூயல்ல என்னவா மாறும்? மாலேன்னு மாறும். மாலா, மாலே, மாலாஹ. லதா, லதே, லதாஹ. கதா, கச்சே, கதாஹ. கலா, கலே, கலாஹ. ஷாகா, ஷாகே, ஷாகாஹ. இது ஸ்திரீலிங்க சப்தம். இந்த ஸ்திரீலிங்க சப்தத்தினுடைய எப்படி அந்த ஸ்திரீலிங்க சப்தங்களை, இது எல்லாமே ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். இதுல என்ன இருக்கு? ஆகாராந்தம் இருக்கு, ஈகாராந்தம் இருக்கு, ஊகாராந்தம் இருக்கு. ஆனா இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு இன்றைய தினம் என்னன்னாக்கா, அகாராந்த பும்லிங்கம் பார்த்தோம், அதே மாதிரி ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் பார்த்தோம், பெண்பால். அந்த பெண்பால் இருக்கக்கூடிய இந்த மாலா அப்படின்னா என்ன? மாலானா கார்லாண்ட், மாலை நட்டு. மாலா ஒரு மாலை, மாலே இரண்டு மாலைகள், மாலாக பல மாலைகள். லதா, லதானா கிரீப்பர் கொடி, லதே இரண்டு கொடிகள், லதாக பல கொடிகள். கதா, கதானா ஸ்டோரி, கதே இரண்டு கதைகள், கதாக பல கதைகள். கலா, கலானா ஆர்ட், கலா, கலே, கலாக கலைனா இரண்டு கலைகள், கலாக பல கலைகள். ஷாகா, ஷாகானா கிளை, கிளைனா பிரான்ச். ஷாகா, ஷாகே, ஷாகாஹ. இப்படியாக ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தங்கள் எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் ஏகவச்சனத்திலிருந்து திவச்சனமாகவும் த்விவச்சனத்திலிருந்து பகுவச்சனமாகவும் நம்ம மாத்தி பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல இல்லாத சப்தம் சீதா அப்படின்னு. சீதா, சீதே, சீதா. உமா இருக்கு, உமா, உமே, உமாஹ. இப்படி அந்த ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? ஏகவச்சனத்திலேருந்து எப்படி திவச்சனமா மாத்துறது, அப்ப அதனுடைய தன்மை என்னவா இருக்கும்? திவச்சனத்திலிருந்து பகுவச்சனத்தை எப்படி மாத்துறது, அப்ப அதனுடைய ரூபம் ஆகாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இன்றைய தினம் பார்த்துட்டு இருக்கோம். மாலா, மாலே, மாலாஹ. லதா, லதே, லதாஹ. கதா, கதே, கதாஹ. கலா, கலே, கலாஹ. ஷாகா, ஷாகே, ஷாகாஹ. இப்படியாக ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தங்களை நாம இந்த மாதிரி கத்துக்க போறோம். சரியா? ஆகாராந்தமா வரக்கூடிய ஸ்திரீலிங்கத்தை இந்த மாதிரி தான் மாத்தணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது நபும்சகலிங்கம். இல்லையா? நியூட்டர் ஜெண்டரை எப்படி ஏகவச்சனத்திலிருந்து திவச்சனம், திவச்சனத்திலிருந்து பகுவச்சனம் எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இது எல்லாமே நபும்சகலிங்கம். இது மதம், ஃபலம், முகம், நகம், வனம், நகரம், கிருகம், ஷரீரம். இது எல்லாமே நபும்சகலிங்க சொற்கள். இந்த நபும்சகலிங்கம்னு வரும்பொழுது அதுக்கும் ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் எல்லா லிங்கத்திலையும் உண்டு. ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம்ன்றது காமனா எல்லாமே உண்டு. அப்படி
அகாராந்த பும்லிங்கெல்லாம் முதல்ல பார்த்தோம். ராமஹ, ராமௌ, ராமாஹ, அஜஹ, அஜௌ, அஜாஹ, அதெல்லாம் அங்க பார்த்தோம். அதன் பிற்பாடு ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் மாலா, மாலே, மாலாஹ, இல்லையா, லதா, லதே, லதாஹ, அந்த மாதிரி பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது கேட்டகரி நபும்சகலிங்க சொற்கள். அதாவது பலவெண்பால் சொற்களை எப்படி ஏகவச்சனத்திலிருந்து திவச்சனமாகவும் திவச்சனத்திலிருந்து பகுவச்சனமாகவும் அதனுடைய ரூபம் எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். மதம், மதே, மதானி, ஃபலம், பலே, பலானி, முகம், முகே, முகானி, நகம், நகே, நகானி, வனம், வனே, வனானி, நகரம், நகரே, நகராணி, கிருஹம், கிருஹே, கிருஹாணி, ஷரீரம், ஷரீரே, ஷரீராணி. மொத்தம்னா ரிலீஜியஸ், பலம்னா ஃப்ரூட், முகம்னா ரெண்டு அர்த்தம், ஃபேஸ்னு ஒரு அர்த்தம், மவுத்னு ஒரு அர்த்தம். நகம் நெயில், வனம் ஃபாரஸ்ட், நகரம் சிட்டி, கிருகம் ஹவுஸ், சரீரம் பாடி. இப்படி இந்த நப்பும்சகலிங்க சொற்கள் எல்லாம் அதனுடைய ஜூவல் என்னவா இருக்கு? மதம், மதே, அதனுடைய ப்ளூரல் மதானி. பலம், அதனுடைய ஜூவல் என்ன? பலே, அதனுடைய பகுவச்சனம் என்ன? பலானி. முகம் ஏகவச்சனம், முகே திவச்சனம், முகானி பகுவச்சனம். நகம் ஏகவச்சனம், நகே திவச்சனம், நகானி பகுவச்சனம். வனம் ஏகவச்சனம், வனே திவச்சனம், வனானி பகுவச்சனம். இப்படி நபும்சகலிங்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம என்ன பண்ணி பழகிறோம்? ஏகவச்சனத்துல எப்படி இருக்கும், திவச்சனத்துல எப்படி இருக்கும், பகுவச்சனத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாக நம்ம இங்க பார்க்கணும் இல்லையா? சோ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இல்லாத சொல் என்ன? தனம்னு இருக்கு. தனம்ன்றது நபும்சகலிங்கம். அது எப்படி மாத்த போறோம்? தனம், தனே, தனானி அப்படி மாத்தணும் இல்லையா? பவனம், பவனே, பவனானி இப்படி மாத்தணும். சோ இப்படியாக நம்ம நமக்கு இருக்கக்கூடிய சொற்கள் 3 வகையான சொற்கள் இனிஷியலா கத்துக்கணும். அது லிங்கம் அப்படிங்கிற ரீதியில முதல்ல கிளாசிபிகேஷன் பண்ணும். அது பும்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சில புல்லிங்க சொற்களை உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ண போறேன். இதெல்லாம் பும்லிங்க சொற்கள். என்னது? பும்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலிங்க சப்தான்னு சிலதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா சில புல்லிங்க சொற்களை மாத்திரம் உங்களுக்கு பிக்சரோட கொடுக்குறேன். அப்பதான் மீனிங் புரியும். பகஹா கொக்கு, பேகஹா தவளை, விருக்ஷஹா மரம், அஸ்வஹா குதிரை, சிம்மஹா லயன், துவஜஹா கொடி. துவஜஹானா கொடி. அடுத்தது சிவலிங்கா, சிவலிங்கம். பூர்ணகும்பஹா, பூர்ணகும்பம். சத்ரஹா குடை, அஸ்தஹா கை, கர்ணஹா காது, சூரியஹா சூரியன். இப்ப இந்த சொற்கள் எல்லாம் நம்ம எப்படி மாத்துறதுன்றத முதல்லயே சொல்லி கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்தஹான்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது சிங்குலர் புல்லிங்கம். எப்படி இருக்கு? அகாராந்தமா இருக்கு. அப்போ அஸ்தஹ, அஸ்தௌ, அஸ்தாஹ அவ்வளவுதான். கர்ணஹா இருக்கு, அது அகாராந்த புல்லிங்கம். அப்போ கர்ணஹ, கர்ணௌ, கர்ணாஹ. சூரியஹ, சூரியஹ, சூரியௌ, சூர்யாஹ. சிவலிங்கஹ, சிவலிங்கௌ, சிவலிங்காஹ. பூர்ணகும்பஹ, பூர்ணகும்பௌ, பூர்ணகும்பாஹ. சத்ரஹ, சத்ரஹ, சத்ரௌ, சத்ராஹ. இப்படியாக அகாராந்த பும்லிங்க சொற்கள் என்னவா இருந்தாலும் சரி, அதை இந்த மாதிரி தான் நம்ம மாத்தி பழகணும் இல்லையா? இது எல்லாமே பும்லிங்க சொற்கள். இங்க எல்லாம் சிங்குலர்ல இருக்கு, ஏகவச்சனத்துல இருக்கு. இதை எப்படி திவச்சனமாகவும் பகுவச்சனமாகவும் மாத்துறது அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நாம கத்துன பாடம். சோ அதை நாம இந்த சொற்களை வச்சுட்டு நாம என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணணும். இது எப்படி? இது எல்லாமே சிங்குலர்.
இதனுடைய டியூயல் என்ன, இதனுடைய ப்ளூரல் என்ன, அதாவது திவ்யவச்சனம் என்ன, பகுவச்சனம் என்ன அப்படிங்கிறது நம்ம உட்காந்துட்டு இந்த பிக்சரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை வச்சுட்டு இந்த சொற்களையும் எழுதி அதற்குண்டான அர்த்தத்தையும் எழுதி அதனுடைய திவ்யவச்சனம் என்ன, பகுவச்சனம் என்ன அப்படிங்கிறது எழுதி நீங்க அபியாசம் பண்ணணும். அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக ஸ்திரீலிங்க சொற்களை பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்தது நபும்சக புல்லிங்கம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்திரீலிங்கம். இந்த ஸ்திரீலிங்க சொற்கள் என்னென்ன இருக்கு பாருங்க அப்படின்னாக்கா, கண்டா என்ன இருக்கு, கண்டா, கண்டானா பெல். அதே மாதிரி துலா, துலானா பேலன்ஸ், தராசு. த்விசக்ரிகா டூ வீலர், சைக்கிள், பைசைக்கிள். தூரபாஷா டெலிபோன். வசுதா எர்த், பூமி. லேகனி பென், லேகனினா பென். கிரீடா, கிரீடனா பிளே, கிரீடானா பிளே விளையாட்டு. வர்த்திகா, வர்த்திகானா பிரஷ். பேட்டிகா, பேட்டிகானா பெட்டி. அடுத்தது பாலா, பாலானா சிறுமி, கேர்ள். லலனா, லலனானா பெண். பாடசாலா, பாடசாலானா ஸ்கூல். இதெல்லாம் எப்படி நீங்க திவச்சனமா மாத்துவீங்க? பாலா, பாலே, பாலா. லலனா, லலனே, லலனா. பாடசாலா, பாடசாலே, பாடசாலா. கிரீடா, கிரீடே, கிரீடா. வர்த்திகா, வர்த்திகே, வர்த்திகா. பேட்டிகா, பேட்டிகே, பேட்டிகா. இப்படியாக இந்த ஸ்ரீலிங்க சொற்களெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எப்படி ஏகவச்சனத்திலிருந்து திவ்யவச்சனம், திவ்யவச்சனத்திலிருந்து பகுவச்சனம் அப்படிங்கறத நீங்க எழுதி அபியாசம் பண்ணணும். அடுத்தது மூன்றாவது நம்ம பார்க்க போறது நபும்சகலிங்க சொற்கள். என்னென்ன நபும்சகலிங்க சொற்கள் பாருங்க, இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். சங்கணகம், என்னது சங்கணக்கனா, என்னது கம்ப்யூட்டர். சங்கணக்கனா கம்ப்யூட்டர். நேத்திரம், நேத்திரம்னா கண். கிரகம், கிரகம்னா வீடு. உபநேத்திரம், நேத்திரம்னா கண்ணு, உபநேத்திரம்னா கண்ணாடி, கண்ணுக்கு அருகாமையில் கொண்டு போறோம்ல, அதனால அது உபநேத்திரம். கமலம், லோட்டஸ், தாமரை. பாரதம், பாரத தேசம். அடுத்தது பவனம், பவனம்னா ஃபோர்ட், கோட்டை. யானம், யானம்னா வண்டி, வெஹிக்கிள். ஆகாச விமானம், ஏரோப்ளேன். அடுத்து புஸ்தகம், புஸ்தகம்னா புக். பத்திரம், பத்திரம்னா லெட்டர். மந்திரம், மந்திரம்னா டெம்பிள். இப்படி இது எல்லாமே நபும்சகலிங்க சொற்கள். இது எப்படி நம்ம இது எல்லாமே ஏகவச்சனத்துல இருக்கு. எப்படி பகுவச்ச திவ்யவச்சனமாவும் பகுவச்சனமா மாத்தோம்னாக்கா, புஸ்தகம், புஸ்தகே, புஸ்தகானி. பத்ரம், பத்ரே, பத்ராணி. மந்திரம், மந்திரே, மந்திராணி. பவனம், பவனே, பவனானி. யானம், யானே, யானானி. ஆகாச விமானம், ஆகாச விமானே, ஆகாச விமானனானி. இப்படியாக இங்க இருக்கக்கூடிய நபும்சகலிங்க சொற்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எழுதி அபியாசம் பண்ணணும். ஏகவச்சனத்திலிருந்து திவ்யவச்சனம், திவ்யவச்சனத்திலிருந்து பகுவச்சனம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அபியாசம் பண்ணணும். சரி, இதெல்லாம் இன்றைய தினத்திற்கான நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம பிரதிதினம் ஒரு சுபாஷிதம் பார்த்துன்னு வரோம். இன்றைய தினம் சுபாஷிதத்துக்கு பதிலா பிரகேலிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்ப இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். பிரகேலிக்கான என்ன, ரிடில் சொல்லுவோம், ரிடில் இங்கிலீஷ்ல, தமிழ்ல விடுகதை. இப்ப நான் ஒரு விடுகதையை சொல்ல போறேன். அது என்ன அப்படிங்கிறவா கண்டுபிடிக்க முடிஞ்சவா நீங்க ஆன்சர் பண்ணலாம். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். யாருக்கு தெரியுறதோ அவ மாத்திரம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அதற்கு உண்டான ஆன்சரை சொல்லலாம். பாருங்க என்ன இருக்கு. அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி பாகுரஸ்தி நிரங்குலிகி நாஸ்தி பாதத்வயம் காடம் அங்கம் ஆலிங்கதி ஸ்வயம். அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி பாகுரஸ்தி நிரங்குலிகி நாஸ்தி பாதத்வயம் காடம்
காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம் அப்படிங்கிறது ஒரு இது பிரகேலிகா. பிரகேலிக்கான விடுகதை. இந்த விடுகதைக்கு நீங்க தான் விட சொல்ல போறேன். நான் சொல்ல போறதுல நீங்களே சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்கா, அஸ்தி நாஸ்தி. அஸ்தினா இந்த இடத்துல ஹலோ வெயிட் 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 பண்ண சொல்ல கேள்வியே கேட்கல. நான் கேள்வியே கேட்கலையே. வெயிட். அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி. அஸ்தினா அதாவது எலும்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல அஸ்தி நாஸ்தி எலும்பு கிடையாது. சிரஹா நாஸ்தி தலையும் கிடையாது. பாகுரஸ்தி ஆனா கை இருக்கு. நிரங்குலிகி அங்குலினா ஃபிங்கர்ஸ் விரல்கள் கிடையாது. நாஸ்தி பாதத்வயம். நாஸ்தினா இல்ல. எது இல்ல? பாதத்வயம் இரண்டு கால்கள் கிடையாது. காடம் அங்கம் ஆலிங்கதி ஸ்வயம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? அந்த ஷர்ட்னு போடுறல அது யார்? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடியேன் நமஸ்காரம் அடியேன். நரசிம்ம சுவாமி பத்தி சொல்ற மாதிரி இருக்கு அடியேன். இல்ல இல்ல அதெல்லாம் அடியன் அடியன் கோபாலன் பேசுறேன். ஷர்ட்டுக்கு வந்து போன் கிடையாது, ஹெட் கிடையாது, பட் கை இருக்கு. கை வச்சிருக்கிற ஷர்ட் கை இருக்கு, ஆனா ஃபிங்கர்ஸ் கிடையாது. அதுக்கு லெக்ஸும் கிடையாது. ஆனா அது போட்டுக்கும் போது உடம்பு நல்லா தழுவி வைக்கிறது, டைட்டா இருக்கு. ஓகே, வெரி குட். அந்த மாதிரி விடையோட விட சொல்றது மாத்திரம் இல்லாம அதை எக்ஸ்பிளைன் பண்றதோட பண்ணாக்கா அது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். மற்றவாளுக்கும் நாம புரிஞ்சுட்டு இருக்கோன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். புரியுதா? ஆன்சரை மாத்திரம் சொல்றது புத்திசாலித்தனம் இல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொன்ன மறுபடியும் சொல்லணும். அகைன் அஸ்தி நாஸ்தி. இரு நான் படிக்கிறேன். அஸ்தி நாஸ்தி சொல்லுங்க அடியன். அஸ்தி நாஸ்தி அர்த்தம். அஸ்தி நாஸ்தினா என்ன அர்த்தம்? அஸ்தி நாஸ்தி எலும்பு இல்ல. தட் இஸ் போன் இல்ல. இல்ல எல்லாரும் கொஞ்சம் மியூட் போடுங்களேன். அவர் பேசிட்டு இருக்க மாதிரி தான் பேசணும். இது யாரும் மியூட்ல எடுக்க கூடாது ப்ளீஸ். உத்தரவு தான் உத்தர அன்மியூட் பண்ணிருக்கானா அதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சொல்லுங்க. அஸ்தி நாஸ்தி இந்த ஐட்டத்துக்கு போன் கிடையாது. வெரி குட். சிரோ நாஸ்தி தலையும் கிடையாது. வெரி குட். பாகுரஸ்தி. பாகு அஸ்தி கை இருக்கு, ஆனா கை இருக்கு. நிரங்குலிகி ஆனா ஃபிங்கர்ஸ் கிடையாது. வெரி குட். நாஸ்தி பாதத்வயம் லெக்ஸ் கிடையாது. வெரி குட். காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம். அது ஆனா வந்து உடம்ப நல்லா தழுவி வச்சுக்கும், அது கட்டிக்கிற மாதிரி ஒட்டி இருக்கும் அது உடம்போட. வெரி குட் வெரி குட் வெரி குட். அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி பாகுரஸ்தி நிரங்குலிகி நாஸ்தி பாதத்வயம் காடம் அங்கம் ஆலிங்கதி ஸ்வயம். மத்தவெல்லாம் ஏன் உங்களை மியூட் எடுக்க வேண்டாம்னு சொல்ற அப்படின்னாக்கா நாய்ஸ் தான் வரும். அதை புரிஞ்சுக்கணும். உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்காகவோ இல்ல நீங்க சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது. ஒருத்தரா பேசினா மாத்திரம்தான் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இருக்கும். அடுத்தவா நாம என்ன சொல்ல வரோன்றத கேட்க முடியும். ஒரே டைம்ல ஒரு 4-5 பேர் மியூட் எடுத்துட்டு பேசினா தேவையில்லாத சப்தங்கள் தான் வருமே தவிர கிளாரிட்டி கிடைக்காதுன்றதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இதுக்கு என்ன பேருனாக்கா மியூட் போட்டிருங்க சுவாமி. பிரகேலிகான பேர். பிரகேலிகானா என்ன? ரிடில் இல்லையா? சம்ஸ்கிருதத்துல பிரகேலிகா, அது தமிழ்ல விடுகதைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விடுகதைகள்லாம் பார்க்க போறோம். ஸோ நம்ம சுபாஷிதம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அட் த சேம் டைம் இதே மாதிரி நிறைய பிரகேலிக்காவும் பார்க்க போறோம். இது எதுக்காகனாக்கா நம்ம ஜஸ்ட் நம்மள என்கரேஜ் பண்ணிட்டு இப்போ எடுத்தோடனே நம்மளால அது அர்த்தமோ இல்ல ரொம்ப ஃபாஸ்டாவோ படிக்க முடியாது. ஆனா அதை படிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனை நமக்கு ஏற்படுத்தும். அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி பாகுரஸ்தி நிரங்குலிகி நாஸ்தி பாதத்வயம் காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? படிச்சு அபியாசம். இதுதான் ஆவா, இதுதான் இஸ்ஸா, இதுதான் நாவா, இதுதான் ஷியா, இதுதான் ரூவா அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்தா வரும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பதங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இந்த அபியாசம் நம்ம பண்றோம்.
இதோட அர்த்தம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. மெல்ல மெல்ல ஏதோ ஒரு வியாஜத்துல சம்ஸ்கிருதத்தை சீக்கிரமா எழுதி சீக்கிரமா படிக்கிறதுக்கு நாம அபியாசம் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சுபாஷிதமாகட்டும் அல்லது இந்த பிரகேலிக்காக ஆகட்டும் அதெல்லாம் நம்ம பார்த்து வரோம். ஓகே, ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, திரும்பவும் சொல்றேன், எழுத்துக்களை நன்னா எழுதி அபியாசம் பண்ணுங்கோ. ஸ்வராட்சராணி, வெஞ்சனாட்சராணி, குணிதாட்சராணி, சம்யுக்தாட்சராணி. ஏன்னா இனி போக போக நம்ம சப்தங்களுக்குள்ளெல்லாம் போக போறோம். விபக்தி அப்ப போகும் பொழுது அந்த சப்தங்களை நம்ம 24 விதமா மாத்த போறோம். அந்த 24 ரூபங்களையும் படிக்கணும், சரளமா படிக்கணும், சரளமா எழுதணும். அதுக்கு நாம இப்பவே என்ன பண்ணி ஆகணும், எழுத்துக்களை என்னன்னா அபியாசம் பண்ணணும். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன், தன்யவாதாக.